கடந்த ஆட்சியில் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 3600 கோடி அளவில் டாஸ்மாகில் ஊழல் நடந்துள்ளது. மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் பேட்டி. கோவை ஈச்சனாரி பகுதியிலுள்ள ரத்னம் கல்லூரியில் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மையை கொண்டு கையில் அச்சு வைத்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கை அச்சை பதிந்து முதல் உறுதிமொழியை பதிவு செய்தார். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றனர். ரஞ்சித் அண்ணா ரஞ்சித் அண்ணா மறைக்காதீங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. போதுமா? வணக்கம். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே தமிழக வெற்றி கழகத்தோட லட்சியம். நம்மளுடைய மாண்புமிகு முதல்வரோட லட்சியம் அதுதான். என்னை கூப்பிட்டு அவர்